நம்ம திரள்நிதி திருடன் சீமான் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. உன் ஆத்தல அம்மாவோட நகையை பறிச்சுட்டு வந்தால் நான் கார் வாங்கினேன் அப்படிங்கிறாரு. 80 லட்ச ரூபா ஓட்டுனாலும் பென்ஸ் கார் வாங்க முடியுதில்ல. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டே இல்லை, ஆளுக்கு 1000 ரூபா கொடுங்க கட்சி வளர்த்துறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டே இல்லை. நீ 80 லட்ச ரூபா கார் வாங்காமல் ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு காரை வாங்கிட்டு மீதி பணத்தை திறநிதி, அதாவது உன்னோட கட்சிக்கு நீ யூஸ் பண்ணியிருக்க வேண்டியதான சீமான் அவர்களை. ஏன் நீங்கள் அது பண்ணல? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நடிகனுக்கு தலைவனுக்கு வித்தியாசம் தெரியல அப்படிங்கிறாங்க. யார் இங்கே தலைவன்? இத்தனை ஊழல் வெளியே வந்துட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு தலைவனாக இருந்தானே ஸ்டாலின், அவர் தலைவரா? இல்லை அதுக்கு முன்னாடி எடப்பாடியார், அவர் தலைவரா? இல்லை அவங்ககிட்ட இருந்து நீ 5-10 வாங்கிட்டு இந்த மாதிரி கூவிட்டு இருக்கிறீல்ல, நீ தலைவரா? யார் தலைவன்? மக்களுக்கு இத்தனை ஊழல் வெளியே வந்துட்டு இருக்குது, இத்தனை ஊழல் இல்லாத ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அதை பற்றி பேசுங்கிற அப்படின்னா அதை பேசுறதுக்கு துப்பே கிடையாது உங்களுக்கு. நாங்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து எங்கள் கட்சியை விமர்சனம் பண்ணியே நீங்கள் போட்டிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிறீங்களா சீமான் அவர்களே?